Hey guys, welcome to my channel. இந்த வீடியோ வந்து ஷிப் டைரிஸ் எபிசோட் 4. ஸோ நம்ம இப்போ வந்து ரேடிசன் ப்ளூ அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இருக்கோம். இன்றைக்கி வந்து மும்பையில் செகண்ட் டே. ஸோ மார்னிங் வந்து ஃபுட் வந்து நிறையா இருந்துச்சு. லைக் டெசர்ட்ஸ் வந்து நிறையா வெரைட்டிஸ், ஃபுட்டுமே சரி வெஸ்டர்ன் டைப்பில் சரி இந்தியன் டைப்லையுமே நிறையா இருந்துச்சு. நான் எதுவும் பெருசாக ரொம்ப எடுத்துக்காமல் சில ஃப்ரூட்ஸு, டெசர்ட்ஸ், ஜூஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். வேன் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு மால் வந்து போயிருந்தோம். ஸோ இப்போ எப்படின்னா நாங்கள் காடல்லாலேருந்து மும்பை வந்திருந்தோம். ஸோ அது போன வீடியோவில் வந்திருக்கோம். அண்ட் இது செகண்ட் டே. அங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாலில் வந்து யுனிக்ளோ அப்படின்ற ஒரு ஷாப் வந்து வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து என் டேடிக்கு சில ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு வந்திருந்தோம். அண்ட் நானுமே பார்த்தேன் ஏதாவது எனக்கும் எடுக்கலாமா டிஷர்ட்ஸ் எல்லாம். ஒயிட் ஃபஸ்ட் பார்த்தேன், ஓகே அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2 டிஷர்ட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அண்ட் அங்கேருந்து நார்மலாக சுற்றி பார்த்துட்டு ஒரு 2-3 ஷாப் வந்து போயிருந்தோம். போகும்போது தான் ஒரு புக் ஸ்டோர் வந்து பார்த்தேன். ஸோ அங்கேருந்து சில திங்ஸ் வந்து வாங்கினேன். லைக் 2 புக்கு, அதுக்கப்புறம் ஒரு கார்டு கேம்லாம் வந்து வாங்கிட்டு ஸோ திருப்பியும் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபன் சிட்டி அங்கே பக்கத்தில் இருந்துச்சு அங்கே. ஸோ அங்கே போயிட்டு டின்னர் வந்து மால்லேயே முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து கேஎஃப்சி போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஹெவியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு மீல் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரைஸு, சிக்கன் பாப்கார்னு, சிக்கன் விங்ஸு, அப்புறம் வந்து பர்கர், பெப்சி எல்லாம் வர மாதிரி. ஸோ நானும் என் தங்கச்சியும் வந்து அது வந்து 2 வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் எங்கள் மம்மி டாடி வந்து ஒரு மீல் மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சாங்க. அண்ட் அது முடிச்சுட்டு வேறு ஜூடியோ போயிருந்தோம். ஸோ அங்கே பெரிய ஷாப்பிங் போயிட்டு இருந்துச்சு. க்யூ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து டேரெக்டாக ஏர்போர்ட் போகிற மாதிரி தான் பிளான் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து உடனே அங்கேருந்து திருப்பி வந்து வேனில் இது பண்ணி டேரெக்டாக மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்து போயாச்சு. அண்ட் அங்கே போய்ட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுவே ஒரு பெரிய செக்கிங் ப்ராசஸாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேவும் கூட. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி நம்ம ஏர்போர்ட்டுக்குமே ரீச் ஆகிட்டோம். ஸோ வெதர் வேறு சரியில்லைன்னு ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பிளைன் ரொம்ப ஷேக் ஆச்சு அந்த பேட் கிளைமேட்னால. பட் சேஃபாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் சென்னைக்கு. இட்ஸ் லைக் நியர்லி ஒரு 12:30 ஆகிடுச்சு சென்னை ஏர்போர்ட் போகவே. அண்ட் அவ்வளோதான், இதோடு நம்மளோட ஷிப் டைரிஸே முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.